எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. வேட்டுவன் பாறையில் இருந்த பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைத்து கொண்டு வள்ளிக்கானம் நோக்கி புறப்பட்டது. கூத்துக்களத்தில் இசைக்கருவிகளை இசைக்க கூட ஆண்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. எல்லாவற்றையும் பெண்களே இசைக்க வேண்டும். எனவே ஊரில் இருந்த பறை, துடி, முழவு என ஒன்றை கூட விடவில்லை. மந்தையில் கட்டியிருந்த காரி கொம்பை கூட கலற்றி எடுத்து வந்து விட்டார்கள். கரை புரண்ட உற்சாகத்தினூடே கூட்டம் புறப்பட்டது. பெரும் குறைப்பொலியோடு நாய்க்கூட்டமும் மொத்தமாக உடன் சென்றது. சந்தன வேங்கை காட்டின் எந்த திசையிலும் இருக்கக்கூடியதுதான். ஆனால் கருவுற்ற பெண்ணுக்கான சடங்கை செய்ய எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கின்றனரோ அந்த மரம் இருக்கும் பகுதியைத்தான் வள்ளிக்கானம் என்பார்கள். அங்கு நடக்கும் சடங்கு என்னவென்று இன்று வரை ஆண்களுக்கு தெரியாது. பரம்பு பெண்கள் காலம் காலமாக காத்து வரும் ரகசியம் இது. இரவெல்லாம் கூத்து நடத்துகிறார்கள் என்று மட்டுமே ஆண்கள் அறிவார்கள். அங்கு என்ன வகையான கூத்து நடக்கிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது இந்த சடங்கில் பங்கெடுத்து திரும்பும் பெண்கள். அதன் பிறகு நெடு நாட்கள் அந்த மகிழ்வை பேசி கழிப்பார்கள். அதுதான் ஆண்களை மேலும் சினமேற்றும். என்னதான் நடக்கிறது அங்கு என்று தெரிந்து கொள்ள எண்ணற்ற வழிமுறைகளை கையாண்டு பார்த்தனர். ஆனாலும் இன்று வரை அவர்களால் எதையும் கண்டறிய முடியவில்லை. காதல் வயப்பட்ட இளம் பெண் தன் காதலன் மீதான அளவு கடந்த அன்பால் இந்த சடங்கில் நிகழ்வதை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆண்கள் அதற்கான முயற்சியையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் எந்த காதலியும் தன் காதலனிடம் இதை மட்டும் பகிர்ந்து கொள்வதே இல்லை. காரணம், இந்த சடங்கில் பங்கெடுக்கும் இளம் பெண்ணிடம் முது பெண்கள் சொல்லும் முதல் எச்சரிக்கையே அவள் காதலனை பற்றியதுதான். வள்ளிக்கூத்தில் என்ன நடக்கிறது என்பதை உன் காதலனிடம் பகிர்ந்து கொள்ள கூடாது. அப்படி பகிர்ந்து கொண்டால் உனது பிள்ளை பேரு வலி மிகுந்ததாக மாறும். அப்போது எந்த ஆணும் உனது வலியை சுமக்க வரமாட்டான். நாங்கள் தான் உடன் நிற்போம். அளவு கடந்த உனது வலியை வைத்தே நீ தப்பு செய்து விட்டாய் என கண்டறிந்து விடுவோம் என்று சொல்லிவிடுவார்கள். இது ஒரு அச்சமூட்டும் எச்சரிக்கைக்காக சொல்லப்படுவதுதான். ஆனால் இளம் பெண்கள் பிள்ளை பேரு வலியை நினைத்து பார்த்து யாரிடமும் வாய் திறக்க மாட்டார்கள். ஆணுக்கு தெரியாத ஒரு உலகை இன்று வரை பரம்பு பெண்கள் காப்பாற்றி வருகின்றனர். அதுவே அவர்களுக்கு பெரும் மகிழ்வை கொடுப்பதாகவும் இருக்கிறது. அவர்களின் இந்த மகிழ்வுதான் ஆண்களை மீண்டும் மீண்டும் கண்டறிய தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இன்று கூட அதற்கான முயற்சி தான் நடந்தது. இரளிமேட்டிலிருந்து வள்ளிக்கூத்துக்காக நீலன் புறப்பட்ட போது காலம்பனின் மூத்த மகன் கொற்றனையும் அழைத்து செல் என்று வேட்டூர் பழையன் அனுப்பி வைத்தான். அதற்கான காரணம் இதுதான். உள்ளூர் சிறுவர்களை அனுப்பினால் வள்ளிக்கானத்துக்கு அழைத்து செல்ல மறுப்பார்கள். அதுவே காலம்பன் மகன் என்றால் மறுத்து ஒதுக்க மாட்டார்கள் என நினைத்து அனுப்பி வைத்தான் பழையன். ஆனால் காட்டுக்குள் நுழையும் போது அவனை நீலனின் கையில் கொடுத்து, இங்கேயே இரு, நாங்கள் காலையில் வந்து உனக்கு விருந்து படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் பெண்கள். வேட்டுவன் பாறையின் வயதான 2 பெருசுகள் சோமக்கிழவனும் செம்பூந்தனும் பழையனை விட சற்று வயது குறைவுதான். ஆனால் மலைப்பாறைகளில் உருண்டதால் நடமாட்டம் வேகமாக தளர்ந்து விட்டது. அதிக தொலைவு நடக்க முடியாத கிளத்தன்மையை அடைந்திருந்தனர். அதனால்தான் இப்போது இரளிமேட்டுக்கு போகாமல் ஊரிலேயே இருக்கின்றனர். காட்டுக்குள் நுழைந்த பெண்கள் கொற்றனை அழைத்து செல்லாமல் இங்கேயே இரு என்று கூறி சென்றவுடன் சோமக்கிழவன் தான் கொதித்தெழுந்தான். சின்ன பையன் ஆசையாக கேட்கிறான், அவனை கூட கூட்டி போகாம விட்டுட்டு போறீங்களேடி என்று பெரும் சத்தத்தை எழுப்பினான். ஆனால் பெண்கள் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. கிழவன் ஏன் கத்துகிறான் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எல்லா காலங்களிலும் சிறுவர்களின் மூலமாகவும் காதலன்களின் மூலமாகவும் தான் ஆண்கள் முயல்கிறார்கள். இன்று வரை அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இப்போதும் கொற்றனை கொஞ்சி பேசி நீலனுக்கு பக்கத்தில் உட்கார வைத்து விட்டு போய்விட்டார்கள். அங்கவை இதுவரை வள்ளிக்கூத்தில் கலந்து கொண்டதில்லை. முதல் முறையாக இப்போதுதான் அவள் கலந்து கொள்கிறாள். பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைத்து கொண்டு காட்டுக்குள் போய்க் கொண்டிருந்தது. தீப்பந்தங்களை ஏந்தியவர்கள் முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தனர். ஆதினிக்கு அருகில் சற்றே அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அங்கவை. கூட்டத்தின் பேச்சொலியின் ஊடை அவளின் அமைதியை கவனித்த ஆதினி அருகில் சென்று கேட்டாள். முதல் முறையாக பங்கெடுப்பதால் என்னவெல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையிலேயே வருகிறாயா என்று. தலையாட்டியபடி இல்லை என்றாள் அங்கவை. பிறகு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்று கேட்டாள் ஆதினி. அப்போதும் அங்கவையிடம் இருந்து பதில் இல்லை. இன்று இரவு என்ன நடந்தது என்று உதிரன் கேட்டால் சொல்லிவிடுவோம் என்று அச்சப்படுகிறாயா என்று கேட்டால் சற்றே நக்கலாக. சின்ன புன்முறுவலோடு ஆதினியின் காதோடு வந்து சொன்னாள்.
உதிரன் கேட்டால் சொல்ல மாட்டேன், ஆனால் தந்தை கேட்டால் மறுக்க மாட்டேன் என்று. ஆதினிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. மகளை தோளோடு அணைத்து கொண்டு யார் காதிலும் விழாதபடி மெல்ல, நிச்சயம் உன் தந்தை கேட்க மாட்டார், கவலைப்படாதே என்றாள். அங்கவை அதிர்ச்சியோடு ஆதினியை பார்த்தாள். அவளோ மகளை பார்த்து கண்களை சிமிட்டிய போது முகத்திலிருந்து பொங்கி மேல் எழுந்தது வெட்கம். அங்கவை ஒரு கணம் ஆடி போனாள். சற்றே கோபத்தோடு, அப்படி என்றால் நானும் உதிரனிடம் சொல்வேன் என்றாள். வெட்கம் படர தாயும் மகளும் மற்றவர்களின் காதில் படாமல் பேசி சிரிப்பதை பார்த்த பெண்ணொருத்தி, நீங்கள் மட்டும் என்ன பேசி சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். கேட்டவளை அழைத்து கொண்டு பேச்சை மாற்றியபடி அங்கவையை விட்டு சற்று தள்ளி முன்னே நடந்தாள் ஆதினி. இன்னும் சிறிது தொலைவுதான் இருந்தது வள்ளிக்கானம். நேரம் செல்ல செல்ல வேகம் கூடிக்கொண்டே இருந்தது. இதற்காக மாத கணக்கில் காத்திருந்தவர்கள் அல்லவா அவர்கள். கும்மிருட்டில் மலைப்பாதையில் அவர்களின் கால்கள் பெரும் மயக்கத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன. சந்தன வேங்கையின் அடிவாரத்தில் கருவுற்ற பெண்ணை அமர வைத்து நடக்க போகும் சடங்குகள் எல்லாம் வழக்கம் போல ஊருக்குள் நடக்கும் சடங்குகள் தான். ஆனால் இன்றைய இரவின் முக்கியத்துவத்துக்கு காரணம் வள்ளிக்கானத்தின் கொண்டாட்டம்தான். அந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை எங்கும் கிடைக்காத அதிசிறந்த மது வகைதான். ஆண்கள் அறிந்திராத அரிதினும் அரிதான மது வகை ஒன்று உண்டு. பெண்கள் மட்டுமே அறிந்து இன்று வரை ஆண்களின் வாடையே படாமல் காப்பாற்றி வைத்துள்ள மது வகை அது. வள்ளிக்கானத்தின் கொண்டாட்டத்தில் பெண்கள் மது உண்டு கழிக்கின்றனர் என்ற செய்தி ஆண்களால் யூகிக்க கூடியதுதான். ஆனால் அது என்ன வகை மது என்பது இன்று வரை ஆண்களுக்கு தெரியவில்லை. சோமப்பூண்டு பானத்தை குடித்த ஒருத்தி எங்களின் மது போல இது இல்லை என்று ஒரு முறை சொல்லிவிட்டாள். அன்றில் இருந்துதான் வள்ளிக்கூத்தில் குடிக்கும் மதுவின் வகை என்ன என்பதை பற்றிய தேடலை ஆண்கள் தீவிரப்படுத்தினர். இன்று வரை யாருக்கும் தெரியாத ரகசியமாக அது காப்பாற்றப்படுகிறது. காரணம், அந்த மதுவை உருவாக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் முது பெண்களே. அவர்களிடம் இருந்து ஆண்களோ மற்ற பெண்களோ கூட இது தொடர்பான செய்தியை கேட்டறிய முடியாது. ஒவ்வொரு வகை மலரின் தேனுக்கும் ஒவ்வொரு வகையான குணமுண்டு. ஆனால் இணையற்ற சுவை கொண்ட தேன் இருக்கும் மலர் நாக சம்பங்கி. அதில் துளிர்க்கும் தேனின் சுவையை எதனுடனும் ஒப்பிட முடியாது. துளி தேனை நுனி நாக்கில் வைத்த கணம் மொத்த உடலும் தேனுக்குள் கரைவது போல இருக்கும். ஆனால் நாக்கில் வைக்கப்பட்ட தேன் துளி எளிதில் கரையாது, ஒட்டிக்கொள்ளும். அதன் சுவையை நாக்கு அடிக்கடி நுகர துடிக்கும். அப்போது அந்த சுவை உடல் முழுக்க தழும்பி கொண்டிருக்கும். நினைவு புலன்கள் சுவை உணர்வுக்குள் சிக்குண்டு விடும். மீள முடியாத சுவையை நினைவு மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்தபடியே இருக்கும். சுவை கரையாமல் தேன் மட்டுமே கரைந்திருக்கும். மறு துளி நோக்கி மனதை நகர்த்தாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய மயக்கம் நாக சம்பங்கியின் தேனுக்கு மட்டுமே உண்டு. நாக சம்பங்கி பூத்து கிடக்கும் பகுதியில் இருக்கும் தேன்கூட்டில் இருந்து தேன் கட்டியை எடுப்பதுதான் முதலில் செய்யும் பணி. அதன் பிறகு அந்த தேன் கட்டியை தகுந்த சேர்மானத்தோடு சேர்த்து நிலத்துக்குள் புதைத்து வைத்து விடுவார்கள். பெண் முதன்முறையாக கருவுற்ற உடனே முது பெண்களின் முதல் வேலை நாகசம்பங்கியின் தேனை எடுப்பதுதான். எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தில்தான் அதை புதைத்து வைப்பார்கள். 4 முதல் 5 மாதம் மண்ணுக்குள் இருக்கும் தேன் கட்டி நுரை துளிர்த்து சுவை இறுகி உறைந்து இருக்கும். ஒற்றை துளியில் மனிதரை கரைக்கக்கூடிய தேன் இப்போது தேரலாக உருண்டு திரண்டு இருக்கும். இதன் துளி நாக்கில் பட்ட கணம் தேள் கொட்டியதை போல சுர்ரென்று ஒரு கார மயக்கம் உச்சந்தலைக்கு ஏறும். கண நேரம் கண் கட்டி அவிழும். அதன் பிறகு நிகழ்வதை நினைவில் தங்க வைக்க யாராலும் முடியாது. இன்று சந்தன வேங்கையின் அடிவாரத்தில் அமர வைக்கப்பட்ட மயிலா முதல் மிடறு குடித்ததில் இருந்து தொடங்கியது வள்ளிக்கூத்து. 6 வகையான துடிகளை அடித்து ஆண்களால் அறியவே முடியாத மதுவின் சாரமேற்றி பெண்களின் கூட்டம் ஆடத் தொடங்கியது. நேரம் ஆக ஆக துடியின் ஓசையும் பறையின் அதிர்வும் முழவின் சத்தமும் காட்டை உலுக்கின. பெண்கள் தங்களின் ஆதி ஆட்டத்தை நிலம் பிளக்க ஆடினார்கள். வேட்டுவன் பாறையில் இருந்த ஆண்கள் துடியின் ஓசை கேட்டு காரமலையின் வடபுறம் நோக்கி ஏக்கத்தோடு பார்த்திருந்தனர். பொழுது நள்ளிரவை நெருங்கவில்லை. ஆனால் அதற்குள் ஆட்டம் தொடங்கிவிட்டதை இசைக்கருவிகளின் ஓசை சொல்லியது. செம்பூந்தன் சொன்னான், அது என்ன தேரல்னு இதுவரைக்கும் தெரியல, எந்த ஆம்பளையாலையும் கண்டுபிடிக்கவும் முடியல, இவளுக மட்டும் இந்த ஆட்டம் போடுறாளுக. சோமக்கிழவனோ தொடங்கும் போதே சத்தம் இப்படி இருக்கே, இன்னும் போக போக எப்படி இருக்கும் பாரு என்றார். இளைஞர்கள் ஓசை கேட்ட மலை உச்சியை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஓசை கூடிக்கொண்டே இருந்தது.
வேட்டுவன் பாறையை சுற்றி பல 100 வீரர்கள் செடிகொடியினுடைய நுழைந்து மேலேறி கொண்டிருந்தனர். கும் இருட்டு சூழ்ந்திருந்தது. இருப்பதோ 24 பேர்தான். எல்லோரின் கவனமும் உச்சிமலை பார்த்து வள்ளிக்கூத்தில் நிலை கொண்டு இருந்தது. 3 சேனைகளை கொண்ட 600 பேரோடு மலையேறி கொண்டிருந்தான் கருங்கைவாணன். நிறை இருள் நாள் எல்லா வகையிலும் பொருத்தமாக இருந்தது. மிக தேர்ந்த வீரர்களை கொண்ட படையணியை தேர்வு செய்திருந்தான். பரம்பின் காவல் தலைவர்கள் இருக்கும் ஊருக்குள் நுழைந்து தாக்கப் போகும் இந்த படைக்கு தானே பொறுப்பேற்று வந்தான். திரையர்களை தாக்கிய போரில் பெரும் வீரத்தை வெளிப்படுத்திய திதியனை தென்புறத்துக்கும், சேர நாட்டு பெருவீரன் துடிச்சாத்தனை வடபுறத்துக்கும் தலைமை தாங்க செய்தான். கிழக்கு புறத்தில் இருந்து வீரர்களோடு முன்னேறினான் கருங்கைவாணன். வேட்டுவன் பாறையின் பாதி உயரத்தை கடந்து கொண்டிருந்தனர். நாய்கள் எதுவும் ஊரில் இல்லாதது அவர்களுக்கு இன்னும் வசதியாகி விட்டது. புது ஆட்களை மலையடிவாரத்தில் கண்டாலே மேலே இருந்து பாய்ந்து இறங்குபவை இடுப்பு உயர நாய்கள். சூழ்ந்து விட்டால் யானைகளையே நகர விடாமல் நிறுத்தக்கூடியவை. அத்துணையும் இன்று பெண்களோடு சேர்ந்து மலை மேல் ஏறிவிட்டன. குறைப்பொலி ஏதுமற்று அமைதி கொண்டிருந்த வேட்டுவன் பாறையை நோக்கி எதிரிகள் மேலேறி கொண்டிருந்தனர். ஊரின் மந்தையில் உட்கார்ந்தபடி காரமலையில் துடியோசை கேட்கும் பகுதியை பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர் ஆண்கள். துடியோசை பெருகத் தொடங்கியது. பெண்கள் இல்லாத ஊரில் பெண்களை பற்றி பேசத்தான் எவ்வளவு கதைகள் இருக்கின்றன. அதுவும் அவர்களால் நிராகரிக்கப்பட்ட வலியை கேலி பேச்சின் மூலம்தான் கடக்க முடியும். பேச்சு களைகட்ட தொடங்கியது. சிறுவன் கொற்றனுக்கு தூக்கம் வந்தது. அதை கவனித்த நீலன், நள்ளிரவுக்கு பிறகு பனி அதிகமாக இருக்கும், நீ போய் குடிலுக்குள் படுத்துக்கொள் என்றான். கொற்றன் மந்தையிலிருந்து எழுந்து நீலனின் குடில் நோக்கி நடந்தான். வேட்டுவன் பாறையின் கிழக்கு முனையில் நாங்கில் மரத்தின் அடிவாரத்தில் அமைக்கப்பட்ட குடில் அது. அங்கிருந்து பார்த்தால் கிழக்கு திசை குன்றின் சரிவும் விரிந்து கிடக்கும் சமவெளியும் முழுமையாக தெரியும். கொற்றன் தூக்க கலக்கத்திலேயே குடில் நோக்கி வந்தான். படல் கொண்டு மூடப்பட்டிருந்தது வாசல். படலை மெல்ல தூக்கி சுவர் ஓரமாக திருப்பினான். சரிவு பகுதியில் இங்கும் அங்குமாக மனித தலைகள் தெரிந்தன. ஆயுதம் ஏந்திய பெரும் கூட்டம் மேலேறி கொண்டிருப்பது தெரிந்தது. கும் இருட்டினூடே தலைகள் பதுங்கி பதுங்கி மறைந்தன. எதிரிகள் வந்து கொண்டிருப்பது கன நேரத்தில் புரிந்தது. இப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு மந்தை நோக்கி ஓடலாமா என்று தோன்றியது. அப்படி செய்தால் எதிரிகள் வெளிப்படைந்து விடுவார்கள் என சிந்தித்தபடியே குடிலுக்குள் போய் படலை மூடிக்கொண்டான் கொற்றன். ஒரு கணம் சிந்தித்தவன் சட்டென குடிலின் மேற்புற கூரையை ஆள் நுழைவதற்கு ஏற்ப பிரித்தெடுத்தான். நாங்கில் மரத்தின் கிளைகள் குடில் மேல் படர்ந்திருந்தன. கூரையினுள் நுழைந்து கிளையின் மேல் ஏறினான். மரங்கள் ஒன்றோடொன்று நெருங்கி பின்னி கிடந்தன. கொப்புகளின் வழியே ஊர்ந்து கடந்தவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் 3ஆம் மரத்தின் அடிவாரத்தில் தரையில் குதித்தான். யாரோ மரத்திலிருந்து குதிப்பது போல் இருக்கிறதே என்று மந்தையில் இருப்பவர்கள் திரும்பி பார்த்தனர். பதறிப்போய் ஓடி வந்தான் கொற்றன். இப்படி ஒரு நள்ளிரவில்தான் தன்னுடைய ஊர் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் கொன்று குவிக்கப்பட்டனர். மந்தையில் வைத்து ஊரே வெட்டி சாய்க்கப்பட்ட கொடுமையை நேர்கொண்டு பார்த்தவனுக்கு இப்போது உடலெல்லாம் நடுங்கியது. பேச வார்த்தை எழவில்லை. ஏதோ விலங்கை பார்த்துதான் அஞ்சி ஓடி வந்துள்ளான் என முதலில் நினைத்தனர். அஞ்சாமல் சொல், எதை பார்த்தாய் என்று நீலன் கேட்டதற்கு மேலேறி கொண்டிருக்கும் எதிரிகளை பற்றி சொன்னான் கொற்றன். மந்தையில் இருந்தவர்கள் சரிவு நோக்கி பாய்ந்து சென்றனர். 3 புறங்களிலும் எதிரிகள் மேலேறி கொண்டிருந்தனர். சத்தமின்றி நீலன் கையை காட்டி ஏதோ சொன்னான். வீரர்கள் சிலர் வீடுகளுக்குள் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வெளியே எடுத்து வந்தனர். புங்கன் தென்புற சரிவில் மேலேறும் எதிரிகளை பார்த்தான். சோமக்கிழவன் வலதுபுற சரிவை பார்த்தான். கிழக்கு திசை முனையில் இருந்து முப்புறம் பார்த்தான் நீலன். வந்து கொண்டிருப்பது பெரும் எண்ணிக்கையிலான படை என்பது தெரிந்தது. 24 பேர்தான் இருக்கிறோம். அதில் பாதி பேர் வயதான கிழவர்கள். அதற்கு தகுந்த தாக்குதல் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான். மற்ற திசையில் பார்த்து கொண்டிருந்தவர்களும் நீலனின் மெல்லிய சீல்கை ஒலி கேட்டு ஒன்று கூடினர். பேசுவதற்கான நேரம் இல்லை. வேட்டுவன் பாறையின் மீது எதிரிகள் ஏறிவிடக் கூடாது. 3ஆக பிரிவோம். எல்லா வகையான தாக்குதல் உத்திகளையும் பயன்படுத்துங்கள் என்றான் நீலன். குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு 3 திசைகளிலும் தாக்க ஆயத்தமானார்கள். கருங்கைவாணனின் படை மிக கவனமாக மேலேறி கொண்டிருந்தது. இப்போது வரை யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். நீலனின் குடிலுக்கு சற்று கீழ் முனையில் பெரும் பாறை ஒன்றை யாரோ நகர்த்துவது போல தோன்றியது. மேலே ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்கிறதே என்று உணர்ந்த கருங்கைவாணன் அன்னார்ந்து பார்த்தான். பெரும் பாறை ஒன்று மெல்ல உருளத் தொடங்கியது.
மேலேறி கொண்டிருந்த எதிரிகள் சத்தம் கேட்டு மிரண்டு பார்க்கும்போது பாறைகள் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக உருளத் தொடங்கின. உருளும் பாறைகள் நேர்கோட்டில் இறங்குவதில்லை. எந்த திசையில் நெளியும் என கணிக்க முடியாததால் வீரர்கள் எங்கும் தெரித்து சிதறினர். இருட்டு ஒன்றின் ஓசையை இன்னொன்றுக்கு மாற்றி காட்டக்கூடியது. எனவே பாறைகள் எல்லா பக்கங்களும் உருளுவது போல உணர்ந்தனர். எதிரிகள் தாக்க தொடங்கிவிட்டார்கள் என்று தெரிந்ததும் எதிர்த்தாக்குதல் நடத்த உத்தரவிட்டான் கருங்கைவாணன். ஆனால் உருளும் பாறைகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதே வீரர்களுக்கு முதல் நிலை பணியாக இருந்தது. ஆங்காங்கே பொருத்தமான இடங்களில் நிலை கொண்ட பிறகே எதிர்த்தாக்குதலை தொடங்கினர். 3 திசைகளில் இருந்தும் வேந்தர்களின் படைகள் தாக்குதலை தொடங்கின. சிறிது நேரத்திலேயே மேலிருந்தும் ஆயுத தாக்குதல் தொடங்கியது. அம்புகளும் ஈட்டிகளும் இணையற்ற வேகத்தோடு காற்றை கிழித்துக் கொண்டு இறங்கின. இருட்டில் எந்த திசையிலிருந்து ஆயுதங்கள் வருகின்றன என தெரியாததால் வேந்தர் படை தற்காத்து கொள்ள மிகவும் திணறியது. மேலிருந்து தாக்குபவர்களின் வேகம் எண்ணி பார்க்க முடியாதபடி இருந்தது. அம்புகளும் ஈட்டிகளும் இறங்கினாலும் பாறைகளும் ஆங்காங்கே உருண்டு கொண்டுதான் இருந்தன. பாறைகளை உருட்டுவதால் எதிரிகளை அதிக அளவில் கொன்றுவிட முடியாது. ஆனால் மேலேறி கொண்டிருப்பவர்களுக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கலாம். எப்போது எந்த பாறை உருளுமோ என்று ஒவ்வொரு பாறையையும் பார்த்து பார்த்து அஞ்சி அஞ்சியே முன்னோக்கி நகர முடியும். எரியம்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நீலன் உத்தரவிட்டான். குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் என்பதை அது காட்டி கொடுத்துவிடும் என்பதால் அவ்வாறு சொன்னான். வடக்கு புற சரிவில் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த சோமக்கிழவன் வீரன் ஒருவனை அந்த திசையின் உச்சியில் இருக்கும் மரம் ஒன்றில் ஏற சொன்னான். அதே போல இன்னொருவனை மறு விளிம்பில் இருக்கும் மரத்தில் ஏற சொன்னான். மற்றவர்கள் அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து கொண்டிருந்தனர். 2 கிழவர்களை வைத்துக் கொண்டு பாறைகளை நகர்த்தி தள்ளி கொண்டிருந்தான் கொற்றன். அவனது வெறி கிழவர்களையும் தினவோடு இயங்க வைத்தது. சரிவுகளில் இருக்கும் பாறைகள் எல்லாம் அடப்பு கொடுத்து செருகப்பட்டிருந்த சிறு கற்களால் தான் நின்று கொண்டிருந்தன. எந்தெந்த பாறைக்கு எப்படியெல்லாம் அடப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது கிழவர்களுக்கு தான் நன்கு தெரியும். கும்மிருட்டில் கூட சரியான முறையில் அடப்பு கல்லை ஈட்டியால் குத்தி நகர்த்தினார்கள். அடப்பை நகர்த்துவதும் அதற்கேற்ற கோணத்தில் பாறையை அசைப்பதும் மிக தேர்ந்தவர்களால் மட்டுமே எளிதில் செய்ய முடியும். பெரு வீரனால் கூட நகர்த்த முடியாத பாறையை 2 கிழவர்கள் எளிதில் நகர்த்துவார்கள். யானைகளின் உச்சந்தலை கும்பம் போல பருத்த 2 தோள்கள் திரையர்களுக்கு தோன்ற காரணம் குழந்தை பருவத்தில் இருந்தே பாறைகளுடனான அவர்களின் பழக்கம்தான். திரையர்குடியின் இளம் வீரனான கொற்றன் பாறைகளின் குழந்தை. கிழவர்கள் சொல்ல சொல்ல தோளால் முட்டி எம்பினான் பாறைகளை. தாக்குதல் தொடங்கியவுடன் பெரும் கூச்சலிட்டபடி வேந்தனின் வீரர்கள் அங்குமிங்குமாக சிதறி தற்காப்புக்கு ஏதுவான இடங்களில் நின்று கொண்டு அதற்கு ஏற்பவே எதிர்த்தாக்குதலை தொடுத்தனர். இந்த நிலையில் நமது தாக்குதலை தீவிரப்படுத்தாமல் கிழவன் ஏன் மரம் ஏற சொல்கிறான் என சிந்தித்தபடியே இருவர் வேக வேகமாக மரத்தில் ஏறினர். அதில் ஒன்று தணங்கு மரம், இன்னொன்று அகில் மரம். 2மே முருங்கையை போல வலிமையற்றவை. சொல்லும் இடத்தில் வேல் கம்புகளால் குத்தி காலால் மிதித்து கிளைகளை ஒடி என்றான் கிழவன். அவ்வாறே வேல் கம்புகளால் குத்தியும் அமுக்கியும் பெரும் பெரும் கிளைகளை மடார் மடார் என ஒடித்து சரித்தனர் வீரர்கள். மேலேறி கொண்டிருந்த வேந்தர் படை மிரட்சிக்குள்ளானது. பெரும் பெரும் மரங்களையே கனப்பொழுதில் சாய்த்து கொண்டிருக்கிறார்கள், எது செய்ய போகிறார்களோ என்று எதிரிகள் மிரண்டு நின்றனர். எதிரிகளின் வடக்குப்புற படைக்கு தலைமையேற்ற துடிசாத்தான் வீரர்கள் முன்னேறுவதை நிறுத்தி தற்காத்து நில்லுங்கள் என்று ஆணையிட்டான். இருட்டுக்குள் இருந்து அம்புகள் பாய்வதும் ஈட்டிகள் இறங்குவதும் பாறைகள் உருளுவதுமாக இருக்க இப்போது மரங்களை உருட்டியோ எரிந்தோ தாக்கப் போகிறார்கள் என்று நினைத்து திகிலடைந்து நின்றது வலப்புற படை. கிழக்கு புறம் நீலனின் தாக்குதல் எதிரிகளை நிலைகுலைய செய்தது. மேலிருந்து எரியப்படும் ஈட்டிகள் பாறைகளில் பட்டு தெறிக்க தீப்பொறி விடாது பறந்து கொண்டே இருந்தது. தனது வேகத்தை எக்காரணம் கொண்டும் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று உறுதியோடு இருந்தான் கருங்கைவாணன். தாக்குதலை சற்று நிறுத்த சொன்னால் கூட வீரர்களுக்கு பின்வாங்கும் மனநிலை உருவாகிவிடும். எனவே என்ன இழப்பு வந்தாலும் விடாது முன்னேற சொல்லி பேரோசை எழுப்பிக் கொண்டிருந்தான் கருங்கைவாணன். ஆனால் மேல்நிலையில் இருந்த நீலன் தலைமையிலான வீரர்களின் தாக்குதலை மீறி மேலேறுவது எளிய செயல் அல்ல. கருங்கைவாணன் எவ்வளவு கத்தினாலும் அவனது படை சற்று பதுங்கியே நின்றிருந்தது. அனைத்து திசைகளிலும் ஆவேசமிக்க தாக்குதலை மேலிருந்து நடத்தி கொண்டிருந்தனர். தங்களை பல மடங்கு காட்டிக்கொள்ள ஒவ்வொரு வீரனும் இணையற்ற வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் தென்புறத்தில் வேந்தர் படைக்கு திதியன் தலைமையேற்று வந்து கொண்டிருந்தான்.
அவனது வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் திணறியது புங்கனின் தலைமையிலான படை. சிறிது நேரத்தில் சீழ்க்கை அடித்தபடி ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான் புங்கன். கன நேரத்தில் சோமக்கிழவனும் நீலனும் வந்து சேர்ந்தனர். அவர்கள் மேலேறி கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் மிக குறைவான வீரர்களே இருக்கிறார்கள். சற்றே பின்வாங்கி காரமலையில் ஏறிவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றான். அவன் சொன்னதை கேட்டு கோபத்தோடு கத்தினான் நீலன். நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் கூத்தோசை கேட்கும் வள்ளிக்கானம் நோக்கி எதிரிகள் படை போனால் நிலைமை என்னாகும் என நினைத்தாயா என்று கத்தினான். அப்போதுதான் ஆபத்தை உணர்ந்தான் புங்கன். அப்படி என்றால் உடனடியாக காரி கொம்பு ஊத சொல்லி செய்தியை தெரிவிக்கலாமா என புங்கன் கேட்டு முடிக்கும் முன் சோமக்கிழவன் சொன்னான், நான் அப்போதே அதற்கான முயற்சியை செய்துவிட்டேன் என்று. பெரும் காரி கொம்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இருக்கும் சிறு கொம்பை ஊதினால் ஓசை பெரிதாக வெளிப்படாது. மலையின் மேல் இருந்து கேட்கும் கூத்தின் ஓசைதான் எங்கும் கேட்கிறது என்றான். என்ன செய்யலாம் என புங்கன் கேட்டபோது, செய்தியை பாரியிடம் சொல்ல குதிரை எடுத்துக்கொண்டு ஒரு வீரன் மட்டும் விரைந்து செல்லட்டும். நாம் எக்காரணம் கொண்டும் வேட்டுவன் பாறையை விட்டு பின்னகரக்கூடாது. நாகக்கரட்டில் இருந்து வீரர்கள் வரும் வரை நாம் இந்த இடத்தை கடக்க எதிரிகளை அனுமதிக்க கூடாது என்றான் நீலன். சொன்னவுடன் வீரன் ஒருவன் குதிரை கொட்டிலை நோக்கி ஓடத் தொடங்கினான். அவனிடம் சத்தம் போட்டு நீலன் சொன்னான், இடதுபுறமாக தனித்து கட்டியிருக்கும் குதிரை ஒன்று உண்டு. அதுதான் ஆலா. அதை எடுத்துச் செல். 2 மடங்கு வேகத்தோடு பாயும் என்றான். முன்களத்தில் இருக்கும் வீரர்கள் முடிந்த அளவுக்கு தாக்குதல் தொடுத்து நிலைமையை சமாளித்துக் கொண்டிருந்தனர். மூவரும் மீண்டும் தாக்குதல் இடத்தை அடைந்தனர். நீலனின் அம்புகள் இருளை துளைத்து இறங்க தொடங்கின. கும்மிருட்டின் பிடியில் மேலிருந்து பேரோசையோடு நடத்தும் எதிரிகளின் தாக்குதலை சமாளித்து தற்காத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருந்தது கருங்கைவாணனின் படை. வடக்கு புறத்தில் சோமக்கிழவனின் தாக்குதலால் எதிரிகள் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தனர், மேலேறவில்லை. ஆனால் தெற்கு புறத்தில் புங்கனின் தலைமையிலான வீரர்களால் எதிரிகளின் வேகத்தை குறைக்க முடியவில்லை. எதிரிப்படையின் தளபதி திதியனின் ஆவேசம் இணையற்ற இருந்தது. எத்தனை வீரர்களை பலி கொடுத்தாலும் முன்னேறும் வேகத்தை குறைத்துக் கொள்ளுதல் அவனது பழக்கத்திலேயே இல்லை. அந்த திசையில் மட்டும் எதிரிகள் அடுத்தடுத்த நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர். ஆலாவின் மீதேறி விரைந்தான் வீரன். ஊரின் பின்புறத்தில் இருக்கும் குதிரை பாதை காரமலையினூடே பயணிக்கிறது. வள்ளிக்கானத்தின் கூத்தோசைக்கும் வேட்டுவன் பாறையின் தாக்குதல் ஓசைக்கும் நடுவில் குதிரையை வெறிகொண்டு செலுத்தினான். மறு குன்றை தாண்டும் போதுதான் மயிலாவின் ஊரான செம்மனூர் இந்த திசையில் இருப்பது நினைவுக்கு வந்தது. அங்கு போய் செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என குதிரையை திருப்பினான். சிறிது தொலைவு சென்ற பிறகுதான் தோன்றியது, ஊரில் இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் நாகக்கரட்டுக்கு போயிருப்பார்கள். மிகவும் வயதானவர்கள் தான் இருக்கக்கூடும். குதிரைகளும் அங்கு இல்லை. அவர்கள் நடந்தே வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்வதற்குள் நாமே நாகக்கரட்டில் இருந்து வீரர்களை அழைத்து வந்து விடலாம் என முடிவு செய்து மீண்டும் குதிரையை திருப்பினான். பதற்றமும் அலைக்கழிப்பு உணர்வும் மேலோங்க இருளுக்குள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது ஆலா. தன் மகன் இளமாறனின் மரணத்துக்கு பரம்பு வீரர்களே காரணம் என்று அறிந்த பிறகுதான் மையூர் கிழார் வெஞ்சினம் உரைத்தார். பரம்புக்கு எதிரான போரில் நானும் பங்கெடுத்து பகை முடிப்பேன் என்று முழங்கினார். காற்றை போல் இணையற்ற வேகத்தில் செல்லக்கூடிய இளமாறனின் குதிரையான ஆலா வேட்டுவன் பாறையில் நிற்கிறது என்று அவர் வெஞ்சினம் உரைத்து நீண்ட நாட்கள் கழித்துதான் தெரிய வந்தது. ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஆட்களை அனுப்பி பார்த்து வர சொன்னார். எல்லோரும் அதை உறுதிப்படுத்தினார்கள். வைப்பூர் துறைமுகத்தின் மீதான தாக்குதலில் வேட்டுவன் பாறை வீரர்களே பங்கெடுத்துள்ளனர் என்பதை எல்லா வகைகளிலும் உறுதிப்படுத்தி கொண்டார் மையூர் கிழார். நீலனின் வீரத்தை மலைமக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். எனவே ஆலாவை கைப்பற்றி தகுந்த பதிலடி கொடுக்க பொருத்தமான நேரத்துக்காக காத்திருந்தார். வேட்டுவன் பாறையில் என்ன நடக்கிறது என்று தொடர்ந்து கவனித்தார். மயிலாவுக்கான நிறைசூல் விழாவை பற்றி பலரும் அறிவார்கள். இந்த விழாவுக்காக நாகக்கரட்டில் இருக்கும் நீலன் உள்ளிட்ட வீரர்கள் வேட்டுவன் பாறைக்கு வருவார்கள். போர் சூழல் இருப்பதால் எண்ணிக்கையில் குறைவான வீரர்களே இந்த விழாவில் பங்கெடுப்பார்கள். ஆனால் நீலன் உறுதியாக பங்கெடுப்பான் என எல்லா செய்திகளையும் திரட்டினார் மையூர் கிழார். அதன் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் வடிவமைக்கப்பட்டது. கருங்கைவாணனின் திட்டமிடல் மையூர் கிழாரிடம் கூட பகிர்ந்து கொள்ளாததாக இருந்தது. யட்சினி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் தான் முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. அது தொடர்பான பணிகள் தான் மையூர் கிழாருக்கு வழங்கப்பட்டிருந்தன. போருக்கான தொடக்க சடங்கில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நினைத்து பெருமிதத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தார். அன்று நண்பகல் அவரை வரவழைத்த கருங்கைவாணன் நீலனை நன்கு அடையாளம் தெரிந்த 2 வீரர்களை அனுப்பி வையுங்கள் என்றான்.
யட்சினிக்கான சடங்கு நடக்கும் போது இருவரை எதற்காக கேட்கிறார் என்று சிந்தித்தபடியே 2 வீரர்களை அனுப்பி வைத்தான். கார் இருளின் நள்ளிரவில் யட்சினி வழிபாட்டின் உச்சத்தில் பவளந்திகையின் குருதி பீரிட்டு தெரித்தது. போர் நிலமெங்கும் பேரிகைகள் முழங்கின. வேட்டுவன் பாறையின் அடிவாரத்தில் இந்த ஓசையை எதிர்பார்த்தே கருங்கைவாணன் காத்திருந்தான். பேரிகைகள் முழங்கியவுடன் தனது படைக்கான உத்தரவை பிறப்பித்தான். 3 திசைகளில் இருந்தும் அவர்கள் மேலேறினார்கள். எதிர்பார்த்ததை விட கடும் தாக்குதலை சந்திக்க நேர்ந்தது. மிக குறைவான வீரர்கள் மட்டுமே இருந்தும் இவ்வளவு வலிமையான தாக்குதலை எப்படி நடத்துகின்றனர் என்பது பெரும் வியப்பாகவே இருந்தது. தாக்குதலை எதிர்கொண்டபடி மிக நிதானமாகவே மேலேறி கொண்டிருந்தான் கருங்கைவாணன். வடதிசையில் இருந்த துடிச்சாத்தான் கருங்கைவாணன் அளவுக்கு கூட முன்னேறவில்லை, கீழ்நிலையில் இருந்தான். ஆனால் தென் திசையில் திதியனோ கருங்கைவாணனை விட 2 பனை உயரத்துக்கு மேலேறி இருந்தான். படைகள் இப்படி சமநிலையற்று முன்னேறுவது எதிரிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். துடிச்சாத்தான் ஏன் இவ்வளவு பின்தங்கியுள்ளான் என்ற கவலை கூட பெரிதாக இல்லை. திதியனின் செயல்தான் அதிக கவலை அளிப்பதாக இருந்தது. அவன் ஏறக்குறைய வேட்டுவன் பாறையின் மேல்நிலைக்கு சென்று விட்டான். சற்றே பதற்றமானான் கருங்கைவாணன். அவனை பொறுத்திருக்க சொல்ல முயன்றான். ஆனால் நீலன் தலைமையிலான வீரர்கள் நடத்தும் தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது. தாக்குதலை எதிர்கொண்டு தாக்கு பிடிப்பதே பெரும்பாடாக இருந்தது. எவ்வளவு தாக்கினாலும் எதிரிகள் மேலேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்தபடியே தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தினான் நீலன். சோமக்கிழவனின் திசையில் எதிரிகள் மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்றனர். ஆனால் துங்கனின் திசையில் எதிரிகள் மிகவும் மேலேறிய நிலையை அடைந்துள்ளனர் என்பதை அறிந்தபடி என்ன செய்யலாம் என்று சிந்தித்தான் நீலன். சோமக்கிழவனின் பக்கம் இருக்கும் 3 வீரர்களை இந்த பக்கம் அனுப்பலாமா என்று சிந்தித்த போதுதான் கொற்றனின் நினைவு வந்தது. அவன் மிக சிறியவன். எதிரிகள் மேலேறி கொண்டிருக்கின்றனர். இனி தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும். காலம்பன் மகனுக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என்று எண்ணிய நீலன் சட்டென சோமக்கிழவனின் திசை நோக்கி ஓடினான். அங்கு எதிரிகளை மேலேற விடாமல் அனைவரும் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தனர். விரைந்து வந்த நீலன் கொற்றனை தனியே அழைத்தான். பாறைகளை முடிந்த அளவுக்கு தூக்கி தள்ளி கொண்டிருந்த கொற்றன் மறுதிசையில் தாக்குதல் தொடுக்க அழைக்கிறான் என நினைத்து வேகமாக மேலேறி சென்றான். வேட்டுவன் பாறையின் மேலே குடில்களுக்கு இடையே ஆங்காங்கு பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. தாக்குதலின் ஓசையும் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் மீறி வெளிப்பட்டு கொண்டிருந்தது வள்ளிக்கானத்தில் நடைபெறும் கூத்தின் ஓசை. எல்லா வகையான இசைக்கருவிகளும் அங்கு வாசிக்கப்பட்டு கொண்டிருந்தன. காரமலையின் அமைதியை முழுமுற்றாக விரட்டி கொண்டிருந்தன கூத்தின் ஓசையும் வேட்டுவன் பாறை தாக்குதலின் சத்தமும். கொற்றனை தனியாக அழைத்து வந்த நீலன் பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையை காட்டி, இந்த வழியில் ஒரு பொழுது நடந்தால் அருவியும் அதன் அடிவாரத்தில் பெரும் பாறைகளும் இருக்கும். நீ அங்கு போய்விட்டால் யாராலும் அதற்குள் வந்து உன்னை கண்டறிய முடியாது. நாளை காலை வரை நீ அங்கேயே இரு, விடிந்ததும் ஊருக்குள் வா என்றான். எதிரிகளோடு கடும் மோதல் நடந்து கொண்டிருக்கும் போது தன்னை மட்டும் ஏன் தனியே காட்டுக்குள் போக சொல்கிறான் என்பது கொற்றனுக்கு புரியவில்லை. எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைப்பதற்கான நேரம் இல்லை. கொற்றன் விழித்துக் கொண்டு நிற்பதை பார்த்த நீலன், காலையில் வந்து உன்னிடம் விளக்கமாக சொல்கிறேன், இப்போது புறப்படு என்றான். அதற்கு மேல் நீலனின் குரலை மறுத்து நிற்க முடியாது. மனமே இல்லாமல் அவன் சொன்ன பாதையை நோக்கி புறப்பட்டான் கொற்றன். அவன் புறப்பட்ட பிறகு நீலன் மீண்டும் கிழக்கு திசை நோக்கி ஓடத் தொடங்கினான். 3 திசைகளில் இருந்தும் தாக்குதலின் ஓசை அதிகமாகி கொண்டிருந்தது. தென் திசையின் ஓசை மிகவும் மேலேறி கேட்டது. புங்கனின் தலைமையிலான வீரர்கள் வேந்தர் படை தாக்குதலை தடுக்க முடியாமல் பின்னோக்கி வந்து கொண்டே இருந்தனர். பெரும் குரல் எழுப்பியபடி திதியன் முன்னேறி கொண்டிருந்தான். காரமலையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த கொற்றன் எதிரிகளின் ஓசை இவ்வளவு அருகில் கேட்கிறதே என்று நினைத்து சற்றே திரும்பினான். பந்தத்தின் ஒளியில் சீறிக்கொண்டிருந்த திதியனின் முகம் நேர் எதிரே தெரிந்தது. ஓடிக்கொண்டிருந்த கொற்றன் அந்த முகத்தை பார்த்த கணத்தில் உறைந்து நின்றான். நினைவுகளால் மூச்சு முட்டியது. தம்பிகளோடு சேர்த்து தன்னையும் கால்களை கட்டி தலைகீழாக தொங்க விட்டவன், கையில் சிக்கியவர்களையெல்லாம் கொன்று குவித்தவன், கதறி துடித்த பெண்களையெல்லாம் கழுத்தை அறுத்து வீசியவன், கண் முன்னால் ஊரையே வேட்டையாடி தீர்த்தவன். உறைந்து நின்ற கொற்றனுக்கு என்ன செய்வதென தெரியவில்லை. ஆனால் நீலன் சொன்ன பாதையை நோக்கி ஓட கால்கள் மறுத்தன. புங்கனால் திதியனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை. சிறிது சிறிதாக பின்னோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருந்தான். வேந்தர் படையணிக்கு தலைமை தாங்கிய திதியனின் உறுதிப்பாடு புங்கனை நிலைகுலைய செய்தது. அவன் எந்த தாக்குதலையும் கண்டு அஞ்சாமல் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறான். அவனை கட்டுப்படுத்த எந்த வழியிலும் புங்கனால் முடியவில்லை. திதியன் ஏறக்குறைய மேல்நிலைக்கே வந்து விட்டான்.
அவனது வருகையை எதிர்பார்த்தபடி தோதகத்தி மரத்தின் கிளையின் மேல் ஏறி மறைந்து பார்த்து கொண்டிருந்தான் கொற்றன். மரத்தின் மீது படர்ந்திருந்த கொடியை பிடித்தபடி காத்திருந்தான். மேல் நிலைக்கு அருகில் வந்ததும் திதியனின் ஆவேசம் இன்னும் அதிகமானது. ஆங்காங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் வீரர்கள் யாரும் தென்படவில்லை. தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் புங்கன் மேலும் மேலும் பின்னோக்கி வந்து கொண்டிருந்தான். திதியன் சரியான இடத்துக்கு வரும் வரையில் காத்திருந்தான் கொற்றன். அன்று தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் தன்னையும் தம்பிகளையும் சுட்டிக்காட்டி அம்பு வீசி கொல் என்று கொக்கரித்தவனின் தலையை உச்சியில் தொங்கியவாறு எந்த கோணத்தில் கொற்றவன் பார்த்தானோ அவன் தலை இப்போது அதே கோணத்தில் தனக்கு நேர்கீழே வந்து நிற்பதை பார்த்தான். இந்த கணத்தை எதிர்பார்த்துதான் இவ்வளவு நேரமும் கொப்போடு கொப்பாக ஒட்டி கிடந்தான். எந்தவித ஓசையும் எழுப்பாமல் கொடியை பிடித்தபடி உச்சி கொப்பில் இருந்து கீழ் நோக்கி குதித்தான். ஏதோ ஓசை கேட்கிறதே என நினைத்து திதியன் சட்டென்று மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்கும்போது கூர்வாளின் முழு முனையும் அவனது முகத்தை கிழித்து கொண்டு நெஞ்சு கூட்டுக்குள் இறங்கியது. திதியனோடு வந்தவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத தாக்குதலாக அது இருந்தது. தங்கள் படையணி தலைவன் மண்ணில் சாய்ந்த கணத்தில் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்த போது வெளிப்படைந்த புங்கன் வீறு கொண்டு தாக்கி முன்னோக்கி நகரத் தொடங்கினான். நிலைமையை எதிர்கொள்ள முடியாமல் வேந்தன் படை வீரர்கள் சற்றே பின்னோக்கி இறங்கினர். ஆனால் திதியனோடு சாய்ந்து கிடந்த கொற்றனின் உடலில் எண்ணிலடங்காத ஈட்டிகள் இறங்கி இருந்தன. யட்சினி வழிபாடு பற்றி கபிலர் சொன்னதும் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கினான் முடியன். யட்சினி வழிபாடு என்பது தாக்குதலுக்கு முன்பு நடக்கும் சடங்கு என்று கபிலர் கூறிய பிறகு தாக்குதலை விடிந்ததும் தொடங்குவார்கள், இப்போதா என்ற கேள்வியை எழுப்பியபடி இருந்தான். நாகக்கரட்டுக்கு சென்ற பாரியும் கபிலரும் இன்னும் வரவில்லையே என நினைத்த தேக்கனும் வாரிக்கையனும் இரளிமேட்டிலிருந்து நாகக்கரட்டுக்கு வந்து சேர்ந்தனர். நள்ளிரவை கடந்து நீண்ட நேரம் ஆகி இருந்தது. அவர்கள் வந்ததும் மீண்டும் யட்சினிக்கான சடங்கு பற்றி கபிலர் கூறினார். எதிரிகளின் தாக்குதலை எதிர்பார்த்துத்தானே இருக்கிறோம், எப்போது தாக்கினாலும் எதிர் தாக்குதலால் அவர்களை வீழ்த்துவோம் என்றான் தேக்கன். பொழுது விடியும் போது எல்லா நிலைகளிலும் வீரர்களை ஆயத்த நிலையில் இருக்க சொல்லுங்கள், நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுப்போம் என்றான் பாரி. இந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கையில் வேட்டுவன் பாறையிலிருந்து வந்த வீரன் நாகக்கரட்டின் இடது முனையை அடைந்தான். அந்த திசைக்கு தலைமையேற்ற நீலன் நிறைசூல் விழாவுக்கு போய்விட்டதால் அந்த பொறுப்பை வேட்டூர் பழையன் ஏற்றிருந்தார். வந்த வீரன் மூச்சிறைக்க தாக்குதலை விவரித்தான். செய்தியை கேட்டு துடித்தெழுந்த பழையன் முதற்படை பிரிவை அழைத்து கொண்டு வேட்டுவன் பாறை நோக்கி பாய்ந்து சென்றான். இடது முனையில் இருந்து காரிக்கொம்பு ஊதப்பட்டது. ஏதோ பிரச்சனை என்று நாகக்கரட்டின் மேல் இருந்த ஐவருக்கும் தெரிந்தது. வீரன் ஒருவன் நாகக்கரட்டின் மேல்நிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். ஐவரும் குதிரையில் ஏறி காரிக்கொம்பு ஊதப்பட்ட இடதுபுறத்தை நோக்கி விரைந்தனர். ஏதோ நடந்திருக்கிறது என்பது புரிந்தது, என்ன என்பதை கணிக்க முடியவில்லை. குதிரைகள் விரைந்தன. வீரன் எதிர்பட்டான். நடந்து கொண்டிருக்கும் தாக்குதலை அவன் விவரித்த போது ஐவரும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். வீரன் சொல்லி முடிக்கும் போதே நீலனை காக்க பாய்ந்து செல்ல துடித்தது பாரியின் மனம். அதை உணர்ந்த வாரிக்கையன், பாரி இங்கே இருக்கட்டும், தேக்கனும் முடியனும் புறப்படுங்கள் என்றார். பாரி மறுசொல் சொல்லும் முன் பெரும் குரலில் எல்லோரையும் வேட்டுவன் பாறையை நோக்கி திருப்பிவிட்டு எதிரியின் தாக்குதல் இந்த திசையில் அமைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன தேக்கன் நேரம் கூட தாமதிக்காமல் குதிரையை தட்டி விரட்டினான். முடியனும் வீரர்களும் பின்தொடர்ந்தனர். இமைக்கும் நேரத்துக்குள் முடிவுகள் எடுக்கப்பட்டன. குதிரையின் காலடி குழம்பிலிருந்து தெரித்த மண் துகள் கபிலரின் நெற்றியில் பட்ட போதுதான் திகைப்பு மீண்டார். எதிரிகள் 3 திசைகளிலும் வேட்டுவன் பாறையின் மேல் நிலையை நெருங்கிவிட்டனர். பரம்பின் தரப்பில் தாக்குதல் தொடுத்த வீரர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைந்து விட்டது. இனியும் தாக்குதல் உத்தியை மாற்றாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்த நீலன் பின்னோக்கி விரைந்தான். குடில்களின் மேற்கூரைகளை எல்லாம் இழுத்து கீழே போடுங்கள், காய்ந்த மரங்கள் கட்டைகள் எல்லாவற்றையும் கொண்டு பெரும் வட்டத்தை உருவாக்குங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தாக்குதல் முனைக்கு ஓடினான். மேல் நிலையில் நின்றிருந்த வீரர்கள் குடில்களின் மேல் கூரைகளை எல்லாம் கீழே சரித்தனர். திண்ணைகளிலும் முற்றத்திலும் இருக்கும் பெரும் பெரும் கட்டைகளை பொருத்தமான இடைவெளிகளில் போட்டு நிரப்பினர். மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்ய வேண்டும் என சொல்லியபடியே தாக்குதல் தொடுக்க கிழக்கு முனைக்கு ஓடினான் நீலன். வேட்டுவன் பாறையின் மந்தையை சுற்றி பெரும் வட்டத்தில் கூரைகளையும் மரங்களையும் கட்டைகளையும் கொண்ட ஒரு அரணை உருவாக்கிய பிறகு எல்லோரையும் உள்ளே வர சொன்னான் நீலன். வேட்டுவன் பாறையைச் சேர்ந்த எஞ்சிய வீரர்கள் எல்லோரும் உள்ளே வந்த பிறகு எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்தில் தீயிட்டான்.
தீ கங்குகள் வெடித்து மேலேறத் தொடங்கின. பாறை சரிவுகளின் வழியே 3 பக்கங்களில் இருந்தும் மேலேறிய வேந்தர் படை வேட்டுவன் பாறை முழுக்க குடில்கள் தீப்பிடித்து எரிவதை பார்த்து திகைத்து நின்றது. எதிரிகள் தனது கைகளில் சிக்காமல் குடில்களுக்கு தீ வைத்து விட்டு காட்டுக்குள் தப்பி ஓடிவிட்டனர் என்று நினைத்தான் கருங்கைவாணன். எந்த திசையிலிருந்தும் ஊருக்குள் நெருங்க முடியவில்லை. கூரைகளில் பற்றிய நெருப்பு பெரும் கட்டைகளை சுற்றி வளைத்துக் கொண்டிருந்தது. உயிரோடு மிஞ்சிய வேட்டுவன் பாறை வீரர்கள் வளையத்துக்குள் ஒன்று கூடினர். ஊர்தோறும் தீக்களியை தாளி நிறைய சேகரித்து வைத்திருப்பது பரம்பின் வழக்கம். இடது தோளிலும் காலிலுமாக 2 அம்புகள் தைத்த நிலையிலும் இயங்கக்கூடிய திறனோடு இருந்தான் சோமக்கிழவன். அவன்தான் தீக்களியை நீர்விட்டு பிசைந்து எஞ்சியிருக்கும் 8 வீரர்களின் உடலில் பூசினான். தீ நன்றாக பற்றி நாலாபுரமும் சீறி எரிவது வரை அவர்கள் காத்திருந்தனர். யார் யார் எந்த திசையின் வழியே வெளியேறி சென்று தாக்க வேண்டும் என வழிகாட்டினான் நீலன். வேந்தர் படை அடுத்து என்ன செய்வதென்று முடிவெடுக்க முடியாமல் நின்றிருந்த போது நெருப்பை பிளந்து கொண்டு பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டனர். 2 கைகளிலும் 2 வாள்களை ஏந்தியபடி படைக்குள் தாவிய அவர்கள் மின்னல் வேகத்தில் சிக்கியவர்களையெல்லாம் வெட்டி சரித்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் புகுந்து மறைந்தனர். நடுங்கி போனது வேந்தர் படை. நெருப்பை பிளந்து எதிரிகள் வெளியேறி வந்து தாக்குதல் தொடுக்கின்றனர் என்பதை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 2 வாள்களோடு வெளிவந்த நீலன் கன நேரத்தில் 10க்கும் மேற்பட்டோரை சீவி எரிந்துவிட்டு மீண்டும் தீக்குள் புகுந்தான். வீரர்களின் பேராற்றலை கேட்டு ஓடி வந்தான் கருங்கைவாணன். நெருப்புக்குள்ளிருந்து வெளியேறி வந்து தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் உள்ளே போய்விடுகின்றனர் என்று மற்ற வீரர்கள் தெரிவித்தனர். மிரண்டு போய் பார்த்தான் கருங்கைவாணன். எல்லா திசைகளிலும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது நெருப்பு. உள்ளே போனவன் எந்த வழியில் போனான் என்று கேட்டான் கருங்கைவாணன். உடன் இருந்த வீரர்கள் அவன் தாக்குதல் நடத்தி திரும்பிய இடத்தை காண்பித்தனர். மனிதன் நுழைந்து வெளியேறும் அளவுக்கு அந்த இடத்தில் நெருப்பு சிறுத்து எரிகிறதா என்று சற்றே உற்று பார்த்தான் கருங்கைவாணன். ஆனால் ஆள் உயரத்துக்கு மேலாக நெருப்பின் கீற்றுகள் மேலெழுந்து கொண்டிருந்தன. இவற்றுக்குள்ளிருந்து எப்படி வெளிவந்து மீண்டும் உள்ளே போக முடியும் என்று புரியாத குழப்பத்தில் மிரண்டு நின்றான் கருங்கைவாணன். தாக்குதல் நடத்திவிட்டு வீரர்கள் உள்ளே வந்ததும் அவர்கள் வந்த நெருப்பின் தடத்துக்குள் ஏற்கனவே ஆயத்த நிலையில் இருந்த வீரர்கள் மிளகு குடுவையை உருட்டிவிட்டனர். குடுவையில் தீப்பொறி பட்டவுடன் சூடேறும் கன நேரத்தில் பெரும் சத்தத்தோடு வெடிக்கும். வெடிப்புற்ற கணம் மேலே கிடக்கும் கட்டைகளையே தூக்கி வீசும். நெருப்பு கங்குகள் எல்லா பக்கங்களிலும் தெரிக்கும். நீலன் நெருப்புக்குள் நுழைந்த இடத்தை கருங்கைவாணன் உற்று பார்த்து கொண்டிருந்த போதுதான் மிளகு குடுவை வெடித்து சிதறியது. முகமெல்லாம் கங்கு துளிகள் தெரித்து விழ துடித்து போனான் கருங்கைவாணன். உடனடியாக கருங்கைவாணனுக்கு மற்றவர்கள் உதவி கொண்டிருந்த போது சற்று தொலைவில் நெருப்புக்குள்ளிருந்து வெளிவந்த வீரன் ஒருவன் 2 வாள்களை கொண்டு வெட்டி சரித்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் நுழைந்தான். வேந்தர் படை உறைந்து நின்றது. எதிர் தாக்குதலை எந்த திசையிலிருந்து எப்படி நடத்துகின்றனர் என்பது புரியாத புதிராக இருந்தது. வடக்கு பக்கத்தில் நெருப்பை பிளந்து வெளிவரும் மனிதர்களை கண்டவுடன் துடிச்சாத்தான் செயலற்று நின்றான். வெளியேறுகிறவர்களின் வாழ் வீச்சில் குருதி பொங்கி தெரித்தது. நெருப்பின் சீற்றத்தினூடே குருதியை குடித்தபடி வாள்கள் மீண்டும் தீ பிளம்புக்குள் நுழைந்து மறைந்தன. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட செயலை பரம்பு வீரர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். இனியும் நாம் இங்கு இருப்பது எந்த வகையிலும் நல்லதல்ல என்று சிந்தித்த துடிச்சாத்தான் கருங்கைவாணனை நோக்கி விரைந்தான். வீரர்கள் சுற்றி நிற்க நெருப்பை விட்டு மிகவும் தள்ளி பாறை ஒன்றின் மேல் கருங்கைவாணன் அமர்ந்திருந்தான். அவனது முகத்தை துணிகொண்டு மூடி இளைப்பார செய்து கொண்டிருந்தனர். தாக்குதல் நடத்திவிட்டு உள்ளே வரும் வீரர்களின் உடலில் தீக்களி காய்ந்தோ உதிர்ந்தோ போயிருந்தால் மீண்டும் தீக்களியை பூசி தாக்குதலுக்கு ஆயத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டிருந்தான் சோமக்கிழவன். நீலன், புங்கன், மேலும் 2 என 4 பேருதான் தீக்களி பூசி 2 வாள்கள் ஏந்தி எதிரிகளை வெட்டி சாய்த்து கொண்டிருந்தனர். மற்ற 3 மிளகு குடுவையை நெருப்புக்குள் இங்குமங்குமாக வீசி எறிந்து கொண்டிருந்தனர். என்ன நடக்கிறது என்று எதிரிகள் அறியும் முன் பரம்பு வீரர்கள் 4 5 முறைக்கு மேல் சென்று தாக்கிவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் திரும்பி இருந்தனர். ஒவ்வொரு வீரனும் 10க்கு மேற்பட்டோரை வெட்டி சாய்த்திருந்தான். நீலனின் தாக்குதலில் மட்டும் 20க்கு மேற்பட்ட வீரர்கள் சரிந்திருப்பர். நெருப்பெங்கும் வடியும் குருதியோடு வாளை சூடாக்கி கொண்டே இருந்தனர் பரம்பு வீரர்கள். முகமெல்லாம் மிளகு பொறிப்பட்டு சுட்டு கருகிய போது துடித்து கத்தினான் கருங்கைவாணன். ஆனாலும் அவனது இலக்கை விட்டு திரும்பி செல்ல அவன் ஆயத்தமாக இல்லை. நெருப்பின் வட்டத்துக்குள்ளிருந்து எப்படி இவர்கள் வெளியே வருகின்றனர், நெருப்பின் சூட்டை இவர்கள் எப்படி தாக்கு பிடிக்கின்றனர் என்று எதுவும் புரியவில்லை.
வேந்தர் படை வீரர்கள் வெடித்து சிதறும் நெருப்பின் பொறி கண்டு அஞ்சி இருளுக்குள் பதுங்கினர். ஆனாலும் நெருப்பை விட்டு அகலாமல் நில்லுங்கள் என்று வீரர்களை நோக்கி மீண்டும் மீண்டும் கூறினான் கருங்கை வாணன். வள்ளிக்கானத்தில் நாக சம்பங்கியின் தேரல் தேல் போல் கொட்டி உள்ளிறங்கி கொண்டிருந்தது. துடியும் முளவும் பறையும் அடற்காட்டை உலுக்கிக் கொண்டிருந்தது. பெண்கள் களிவெறி கொண்டு ஆடினர். பெரும் கூக்குரலின் ஊடே இருளை கிழித்து பெண்கள் ஆடிக்கொண்டிருந்த போது நெருப்பை பிளந்து வாள் ஏந்தி ஆடிக்கொண்டிருந்தனர் ஆண்கள். இருவிதமான ஓசைகள் காரமலையின் இரு இடங்களிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. கலங்கி போய் வந்த துடிச்சாத்தனிடம் நம்பிக்கை கொடுத்து தாக்குதலுக்கான வழிமுறைகளை பற்றி பேசினான் கருங்கை வாணன். பரம்பு வீரர்கள் நடத்தும் இந்த தாக்குதலால் சிலர்தான் வெட்டுப்பட்டு சாகின்றனர். ஆனால் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட அவர்களின் இந்த செயலால் வீரர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து மிரண்டு நிற்கின்றனர். பரம்பினரை ஒன்றும் செய்ய முடியாது. தீயின் தேவதை அவர்கள் பக்கம் நிற்கிறாள் என வீரர்கள் கருதுவதாகவும் வேந்தர் படை விரைவில் இந்த இடம் விட்டு நகர்வது நல்லது எனவும் துடிச்சாத்தான் கூறினான். முகத்தில் நெருப்பு பொறி பட்டபோது கூட இப்படி கத்தவில்லை. இப்போது கத்தினான் கருங்கை வாணன். நான் வந்த வேலையை முடிக்காமல் திரும்பினால் மூவேந்தர்களின் பெரும்படைக்கு தலைமை தாங்கும் தகுதியை இழந்தவன் ஆவேன். எனது உயிரே போனாலும் வெற்றி கொள்ளாமல் இந்த இடம் விட்டு திரும்ப மாட்டேன் என்று நரம்பு புடைக்க கத்தினான். எதிரிகளை கண்டு அஞ்சாதீர்கள். அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான். நெருப்புக்குள் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. விரைவில் வெளிவந்துதான் தீர வேண்டும். அந்த கணத்துக்காக காத்திருப்போம். உரிய நேரத்தில் ஒன்றுபட்டு தாக்குதல் தொடுத்தால் அவர்களை வீழ்த்திவிட முடியும் என்று பாறையின் மீது நின்று முழங்கினான் கருங்கை வாணன். கட்டைகள் வெடித்து நெருப்பு பொறிகள் எங்கும் சிதறிக் கொண்டிருந்தன. வீரர்களே, நெருப்பை விட்டு மிகவும் தள்ளி நில்லுங்கள். அவர்கள் எவ்விடம் வெளியில் வருகிறார்களோ அவ்விடம் அம்பு எய்தி தாக்குங்கள். வாளால் தாக்க முயலாதீர்கள் என்று வடப்புறமாக கத்திவிட்டு தென்புறம் திரும்பினான் கருங்கை வாணன். கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியில் வந்து மூவரின் தலைகளை சீவி எறிந்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் நுழைந்தான் நீலன். நெருப்பை கிழித்து வெளிவரும் கணத்தில் இருந்து இந்த காட்சியை பார்த்தான் கருங்கை வாணன். தீச்சுடரே நீண்டு வந்து தலைகளை சீவி செல்வது போல இருந்தது. நீலனை நன்கு அடையாளம் தெரிந்த இருவரும் எந்நேரமும் கருங்கை வாணனின் அருகிலேயே இருந்தனர். பெரும் வட்டத்தில் நிலை கொண்டு எரிந்த நெருப்பில் இருந்து எந்த திசையிலும் வெளியேறி தாக்கிக் கொண்டே இருந்தனர். கருங்கை வாணன் அந்த வட்டம் முழுவதும் சுற்றியபடி வீரர்களிடம் நம்பிக்கையூட்டினான். ஆனால் அவன் உருவாக்கும் நம்பிக்கைகள் நெருப்பை பிளக்கும் மனிதர்களால் கன நேரத்தில் எரியூட்டப்பட்டன. ஆனாலும் விடாது முயன்றபடி அங்கும் இங்குமாக ஓடினான் கருங்கை வாணன். நெருப்புக்குள் மூங்கில் கட்டைகள் வெடிப்புற்று தெரித்த போது தேய்க்கும் நெருப்பு கொப்புளங்களுக்குள்ளிருந்து வெளிவந்தான் நீலன். அவன் எதிரில் வாளேந்திய கையை உயர்த்தினான் துடிச்சாத்தான். நீலனின் வாழ்வீச்சின் வேகம் துடிச்சாத்தானின் கழுத்தில் குறுக்கிட்டு இறங்கியது. தெரித்த குருதி மண்ணில் விழும் முன் நெருப்பை பிளந்து அந்த பக்கத்தை அடைந்தான் நீலன். உருண்டு வந்த துடிச்சாத்தனின் தலை கருங்கை வாணனின் காலில் வந்து முட்டி நின்றது. ஒரு கணம் அப்படியே நின்றான் கருங்கை வாணன். அருகில் இருந்தவன் சொன்னான், தாக்கி சென்றது நீலன் என்று. எந்த திசையில் இருந்தெல்லாம் பரம்பினர் வெளிவருகிறார்களோ அந்த திசையிலெல்லாம் வேந்தர் படையினர் விலகி இருந்து அம்பு எய்தனர். நெருப்பை பிளந்து வெளியேறியவர்களின் உடல்களில் அம்புகள் தைக்க தொடங்கின. உள்ளிருந்து தாக்குதல் தொடுத்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வீழத் தொடங்கினர். ஆனாலும் நீலனின் வேகம் குறையவில்லை. நெருப்புக்கு வெளியே இருந்து தாக்குதல் தொடுப்பவர்கள் மிகவும் விலகி நிற்கிறார்கள் என்று அறிந்து அதற்கு ஏற்ப தாக்குதல் திட்டத்தை மாற்றுங்கள் என்று நீலன் சொன்னபோது புங்கன் ஈட்டியால் குத்தப்பட்டு நெருப்புக்குள் இருந்து வெளிவர முடியாமல் சாய்ந்தான். எது கண்டும் கலங்கும் நிலையில் நீலன் இல்லை. அவனோடு எஞ்சிய வீரர்கள் இருவர் மட்டுமே. அவர்களுக்கும் தீக்களியை பூசிக்கொண்டிருந்தான் சோமக்கிழவன். நெருப்புக்கு அப்பால் எந்த திசையில் சென்று தாக்கலாம் என நெருப்பின் கீற்றுகளை நீலன் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் காற்று அதிர கேட்டது காரிக்கொம்பின் ஓசை. ஒரு கணம் மனதுக்குள் மின்னல் வெட்டியதை போல மகிழ்ச்சி பூத்தது. இரண்டாம் குன்றுக்கு அப்பால் வரும்போதே வேட்டூர் பழையன் காரிக்கொம்பை ஊத சொல்லிவிட்டான். நாங்கள் அருகில் வந்துவிட்டோம் என்று சொல்வதற்கான ஓசை அது. காரிக்கொம்பின் ஓசை கேட்ட கணம் உற்சாகம் பீரிட வெறிகொண்டபடி நெருப்பை பிளந்து கொண்டு வெளிவந்தான் நீலன். நெருப்பை விட்டு விலகி நின்றிருந்த எதிரிகளின் மீது 3 ஈட்டிகளை எரிந்துவிட்டு மீண்டும் நெருப்புக்குள் நுழைந்தான். அவனது வருகையை எல்லா திசைகளில் இருந்தும் எதிர்பார்த்திருந்த கருங்கை வாணன் கண்ணெதிரே வந்து திரும்பும் நீலனை பார்த்தவுடன் தனது கை நரம்பே அருந்து கொண்டு போவதை போல வீசினான் ஈட்டியை. நெருப்புக்குள் நுழைந்த நீலனின் வலது பின்னங்கால் தொடையில் இறங்கியது ஈட்டி. நெருப்போடு சாய்ந்தான் நீலன். அவனை வெளியே இழுங்கள் என்று கத்தியபடி அருகில் ஓடி வந்தான் கருங்கை வாணன்.
இரு குன்றுகளுக்கு அப்பால் இருந்து எரியும் நெருப்பை பார்த்தபடி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் பதற்றத்தோடு குதிரையை விரட்டி வந்தான் வேட்டூர் பழையன். அவனோடு படையணி வீரர்கள் அனைவரும் படு ஆவேசத்தோடு வந்து கொண்டிருந்தனர். காரி கொம்பை விடாமல் ஊது என்று சத்தம் போட்டபடி குதிரையை விரட்டினான். 2 குன்றுகளையும் தாண்டி வேட்டுவன் பாறைக்குள் நுழையும் போது கிழக்கின் ஒளிக்கீற்று மெல்ல மேலெழுந்து கொண்டிருந்தது. தீயின் நாக்குகள் இங்கும் அங்குமாக எரிந்து கொண்டிருந்தன. மனிதர்கள் யாரும் உயிருடன் இருப்பது போல் தெரியவில்லை. நீலன், புங்கன் என்று ஒவ்வொரு பெயராக சொல்லி கத்தியபடி எங்கும் ஓடினான் வேட்டூர் பழையன். வீரர்கள் 4 திசைகளிலும் தேடி தவித்தனர். நெருப்பு கட்டைகளுக்கு நடுவே கரிக்கட்டைகளாக சிலர் கிடந்தனர். 2 பக்கங்களிலும் குருதியில் மிதந்தபடி எண்ணற்ற உடல்கள் கிடந்தன. குன்றின் சரிவு முழுக்க வேந்தர் படை வீரர்கள் மாண்டு கிடந்தனர். ஒருவன் சத்தம் போட்டு வேட்டூர் பழையனை அழைத்தான். அவன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான் வேட்டூர் பழையன். வீட்டின் மண் சுவர் ஓரம் குற்றுயிராக கிடந்தான் சோமக்கிழவன். பழையனை பார்த்ததும் கிழக்கு புறமாக கை நீட்டி, அவர்கள் நீலனை கொண்டு செல்கின்றனர் என்றான். கிழக்கு திசையில் நீலனின் குடியில் இருந்த முனைப்பகுதிக்கு வந்து பதற்றத்தோடு பார்த்தான் வேட்டூர் பழையன். காலை கதிரவன் மேலெழுந்து கொண்டிருந்தான். வேட்டுவன் பாறையின் அடிவாரத்தில் இருந்து வேந்தர் படை வீரர்கள் குதிரைகளில் புறப்பட்டனர். முன்னால் போய்கொண்டிருந்த தேரில் கிடத்தப்பட்டிருந்த நீலன் பெரும் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தான். அந்த தேரின் முன்னிலையில் நின்று கொண்டிருந்த கருங்கை வாணன் உடலெல்லாம் குருதி கொட்ட, முகமெல்லாம் மகிழ்வு பூக்க ஆவேச குரல் எழுப்பியபடி தேரை செலுத்தினான். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.